ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட 5 பல் பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா மஷ்ரூமில் நல்லா ஒட்டுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காளான்லேருந்து தண்ணி விடும். இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காளான்லேருந்து வந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆகணும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.